சோ இன்னைக்கு என்ன இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர். சோ இதோட எவல்யூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னா என்ன, இதோட எவல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் ஒரு ஆர்டிகல் 368 பார்லிமெண்டோட பவர் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான பவர். சோ முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரும் இந்த ஆர்டிகல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங், ஆடிங், இல்லாட்டி ரிப்பீலிங், இல்லாட்டி டெலீட் எனி ப்ரொவிஷன், அதுதான் அமெண்ட்மெண்ட். ஒரு அமெண்ட்மெண்ட்னா கான்ஸ்டியூஷன் இல்ல எந்த சட்டத்துல வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங், ஆடிங், ரிப்பீலிங் ஆர் டெலீட் எனி ப்ரொவிஷன். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்றதா. ஸோ நம்மளுக்கு இப்ப எதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது, கான்ஸ்டியூஷனுக்கு எதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1915 கான்ஸ்டியூஷனை கொண்டு வராங்க. ஸோ அப்போ இருக்க சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் நீட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்ப கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்க சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் நீட்ஸ் வேற. அப்ப சேஞ்சிங் நீட்ஸ் ஏத்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A, இது ரைட் டு எஜுகேஷன். இது ஸ்டார்டிங் கான்ஸ்டியூஷன் இயற்றப்படும் போது இது இன்பில்ட்டா இல்ல கான்ஸ்டியூஷன்ல. நடுவுல 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் இதை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது ஆர்டிகல் 31. ஆனா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 1978ல இதை ரிப்பீல் பண்ணிடுறாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரிப்பீல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் சொசைட்டியல், சோசியல் நீட்ஸ், சொசைட்டி நீட்ஸுக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷன்ல. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமா, பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கா அப்படிங்கிறது. ரெண்டாவது கொஸ்டின், அப்படி பண்ணலாம் இல்ல பண்ணக்கூடாது அந்த மாதிரினா பார்லிமெண்ட்டுக்கு எந்த அளவு லிமிட் இருக்கு, என்ன அளவு லிமிட், பார்லிமெண்ட்டுக்கு அப்சல்யூட் பவர் இருக்கா, இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல பார்லிமெண்ட் எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் ஃபண்டமெண்டல் ரைட் அமெண்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்மளுக்கு வரும். சோ இன்னைக்கு கிளாஸ்ல இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படிங்கிற இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு ஆர்டிகல் கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 13, அதாவது இதுல ரெண்டு டாக்டரின்ஸ் நம்ம படிப்போம். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஒரு அவுட்டர் வியூவா சொன்னா இந்த ஆர்டிகல் 13 எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் இல்ல எந்தெந்த லாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணதோ அந்த லா இட் இஸ் மேட் வாய்ட். பேசிக்கா இதுதான். ஆனா இப்போ நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 13+1 டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். அதாவது இது இட் கவர்ன்ஸ் தி ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ். கான்ஸ்டியூஷன் இயற்றப்படுறதுக்கு முன்னாடி எந்தெந்த சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டை எந்த அளவு வயலேட் பண்ணுச்சோ அந்த அளவு இட் இஸ் மேட் ஷேடோட். அதாவது இத நம்ம அந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ நம்ம வாய்டுன்னு சொல்ல போறது இல்ல, வாய்டா பினிஷு ஆரம்பத்துல இருந்து செல்லாது அப்படின்னு சொல்ல, இட் இஸ் மேட் ஷேடோட். அதாவது இது இன்ஆக்டிவ் இல்லாட்டி ஒரு அன்என்போர்சபிள் ஸ்டேஜுக்கு நம்ம வைக்கிறோம், ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜ். எப்ப அந்த சட்டம் திருப்பி செல்லும் அப்படின்னு கோர்ட்டோ இல்ல லெஜிஸ்லேச்சரோ இல்ல சொல்றாங்களோ அப்ப திருப்பி இட் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சப்போஸ் கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அதாவது பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், இது எல்லாமே இதையும் சேர்த்து இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சட்டத்துல இருக்கு. ஒரு சட்டம் சொல்லுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்சல்யூட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்லுது. இப்ப என்ன பண்றாங்க, கான்ஸ்டியூஷன் வருது. கான்ஸ்டியூஷன்ல 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாவே கேரண்டி கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல அந்த லா கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஸோ அப்ப என்னன்னா, இந்த போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் சாரி இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா இஸ் மேட் ஷேடோட். அதாவது இதோட ஆக்டிவ்னஸ், இதோட எஃபெக்ட் நிறுத்தி வைக்கப்படும், அன்என்போர்சபிள் ஸ்டேஜுக்கு தள்ளப்படும். இப்ப எப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ஒரு இது எடுக்கப்படுதோ அப்ப திருப்பி இட் வில் பிகம் ஆக்டிவ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதே அந்த எக்ஸாம்பிளே பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன்ல கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், இது எல்லாமே அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் மூலமா. இப்ப அந்த ஒரு ஷேடோ எடுக்கப்படுது. ஸோ இந்த லாக்கு திருப்பி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுது. அப்ப இந்த சட்டம் செல்லும். இதுதான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஆனா இதே டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்
மாறி வரும். அதாவது என்னன்னா, இதை டாக்டரின் ஆஃப் செப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதோ அதுக்குதான் இந்த ஆர்டிகல் செல்லும். அதாவது 13 கிளாஸ் 2 இந்த ஆர்டிகல், இந்த டாக்டரினை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வயலேட்டிவா இருந்தது அப்படின்னா, எந்த அளவு வயலேட்டிவா இருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் வாய்ட் ஆப் இனிஷியோன்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்தே இது வந்து செல்லாது, இட் வில் பி ரிப்பீட் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. அண்ட் தென் இதுதான் ஆர்டிகல் 13ல சொல்றது. கன்சைஸா சொல்லணும்னா, which are violative of fundamental rights or made void, அதுதான் ஒரு ஓவர்வியூவா. அதான் ஆர்டிகல் 13. இப்ப ஆர்டிகல் 368 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்லிமெண்டோட பவர் அண்ட் ப்ரொசீஜர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். அதுதான் ஆர்டிகல் 368. பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு, அந்த அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணனா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறது சொல்றதா ஆர்டிகல் 368. முதல்ல நம்ம இதை மட்டும் பார்ப்போம், அந்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆர்டிகல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரோட எவல்யூஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 1951, அடுத்த இயரே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அதுல என்னென்ன பண்றாங்கன்னா, ஆர்டிகல் 31A, ஆர்டிகல் 31B, 9th ஷெட்யூல், இது எல்லாமே ஆட் பண்ணாங்க. இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ்ல ஆட் பண்ணாங்க. பட் இதுதான் நம்மளுக்கு தேவையானது, ஆர்டிகல் 31A, 31B, 9th ஷெட்யூல். ஸோ ஆர்டிகல் 31A என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 5 கேட்டகரிக்குள்ள, அதாவது எஸ்டேட் அக்விசிஷன், மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர், கார்பரேஷன் அமால்கமேஷன், மேனேஜரல் ரைட்ஸ், மைனிங் லீசஸ், இந்த மாதிரியான 5 கேட்டகரிக்குள்ள வர சட்டங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்குது இந்த ஆர்டிகல் 31A. முக்கியமா இந்த ஆர்டிகல், இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல, அந்த டைம்ல, அந்த பீரியட்ல லேண்ட் ஓனர்ஷிப்ல இன்இக்வாலிட்டி நிறைய இருந்தது. அதாவது ஃபார்மர்ஸ், கல்டிவேட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டியே இல்ல, அவங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்பும் இல்ல. சோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டமா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா, லேண்ட் ஹோல்டிங்ல ஒரு சீலிங் லிமிட் பிக்ஸ் பண்ணது. இவ்வளவுதான் ஒருத்தட்ட இருக்கணும், இதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சீலிங் லிமிட் வந்து பிக்ஸ் பண்ணாங்க லேண்ட் ஹோல்டிங்ல. அண்ட் தென் இந்த இந்த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், இதுக்காக கொண்டு வர சட்டங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 31A, ஆர்டிகல் 31B, 9th ஷெட்யூல், இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 31A வந்து முக்கியமா லேண்ட் ரீஃபார்ம்ஸ்க்காகவும் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் ரிலேட்டட் சட்டங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஆர்டிகல் 31A. ஏன்னா அந்த சட்டங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாலுமே இட் கேனாட் பி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் 31A. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, இல்ல ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அப்போ அது ஸ்டில் வேலிட், அது ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து அந்த சட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் 31A கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த 5 கேட்டகரிஸ், எஸ்டேட் அக்விசிஷன், மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர், கார்பரேஷன் அமால்கமேஷன், மேனேஜரல் ரைட்ஸ், மைனிங் லீசஸ், இந்த மாதிரியான லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் ரிலேட்டட் லாஸ். அடுத்த ஆர்டிகல் 31B என்னன்னா, இது வந்து ஒரு ஷீல்டா வேலை செஞ்சது. அதாவது இட் ஆக்ட் ஆஸ் அ ஷீல்டு ஃபார் எனி ஆக்ட் ஆர் ரெகுலேஷன் பிளேஸ்டு வித் இன் தி 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூல்குள்ள இன்சர்ட் பண்ற இல்ல பிளேஸ் பண்ற எந்த ஒரு ஆக்டோ இல்ல ரெகுலேஷனோ அதுக்கு ஒரு ஷீல்டு, ப்ரொடெக்ஷன் மாதிரி வேலை செய்யறதா இந்த ஆர்டிகல் 31B. 9th ஷெட்யூல்ல இருக்க எந்த ஒரு சட்டங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணா கூட இட் கேனாட் பி சேலஞ்சு அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி தான் இந்த ஆர்டிகல் 31B ப்ரொவைட் பண்ணுது. இப்ப 9th ஷெட்யூல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 9th ஷெட்யூல் ஆர்டிகல் 31B மூலமா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, முக்கியமா 9th ஷெட்யூல் கொண்டு வந்தது காரணம் லேண்ட் ரீஃபார்ம் லாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். லாஸ் ரிலேட்டட் டு லேண்ட் ரீஃபார்ம்ஸ், இது சம்பந்தமான லாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா ஃபர்ஸ்ட் 9th ஷெட்யூல கொண்டு வராங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்தும் ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்தும் அதை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தது, ஆர்டிகல் 31A, 31B அண்ட் 9th ஷெட்யூல். இதுக்கப்புறம் சங்கரி பிரசாத் சிங் டியோ vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது. சங்கரி பிரசாத் கேஸ் 1951ல. ஸோ இந்த கேஸ் வந்து என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சங்கரி பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட சேலஞ்ச் பண்றாரு. என்னன்னா, இது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுது,
அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட சேலஞ்ச் பண்றாரு. ஆனா கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் ஜட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி ஃபேவரா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுக்குது. அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல முக்கியமானது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டினரி லாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆகாது. அதாவது ஆர்டிகல் 13 கீழே எனி நோ லா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும். எந்த சட்டம் நோ லா ஷுட் வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட் அந்த மாதிரி. அப்போ இந்த நோ லா லா அப்படிங்கிறது ஆர்டினரி லாஸ மட்டும்தான் பொருந்துமே தவிர அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டினரி லா கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டினரி லா விச் கேனாட் வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு ஆர்டினரி லா லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது. ஆனா இது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஆல்டர் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்டை ஆல்டர் பண்ண முடியும். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி லாஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. சங்கரி பிரசாத் கேஸ். அந்த அடுத்து வந்து இந்த கேஸ்ல தான் வந்து ஆர்டிகல் 13 does not apply to constitutional amendments, therefore parliament can amend அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடுத்து 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது 1964. இந்த 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல 9th ஷெட்யூல்ல 44 ஸ்டேட் லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட ஆட் பண்றாங்க. 44 லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட். அப்போ இந்த ஆக்ட் எல்லாமே மோஸ்ட்லி லேண்ட் சீலிங், டென்யூர் இந்த மாதிரியான ரிலேட்டட் லாஸ் தான். அதை வந்து இந்த 9th ஷெட்யூல்ல ஆட் பண்றாங்க. சோ அடுத்து திருப்பி சஜ்ஜன் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1965ல இந்த 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட சேலஞ்ச் பண்றாங்க. கூடவே இந்த 9th ஷெட்யூலையும் சேலஞ்ச் பண்றாங்க. இந்த 9th ஷெட்யூல் வந்து ஆர்டிகல் 13 வயலேட் பண்ணுது, அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த 9th ஷெட்யூல அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது ரெண்டுத்தையுமே 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது ரெண்டுத்தையுமே இந்த சஜ்ஜன் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1965 கேஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன ரூலிங் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சங்கரி பிரசாத் ஜட்மெண்ட் கரெக்ட், சங்கரி பிரசாத்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்களோ அதுதான் சரின்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட்டை அஃபர்ம் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இந்த 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த ஆர்டிகல் 13 வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லா அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் ஆர்டிகல் 13 கீழே இருக்க டெஃபினேஷன்ல லா அப்படிங்கிறதுல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வராது அப்படின்னு இந்த கேஸ்ல சஜ்ஜன் சிங் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த வர கேஸ் தான் கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ். இதுவும் 1967ல அடுத்த 2 இயர்ஸ்ல வருது. ஸோ இது வந்து ஒரு 11 ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ். 6:5 ரேஷியோல தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க கோலக்நாத் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்படியே உல்டாவா கொடுத்திருப்பாங்க. இந்த 2 கேஸ்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்திருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை எந்த காரணத்தினாலும் எடுக்க முடியாது. பார்லிமெண்ட் cannot curtail or take away the fundamental rights through the constitutional amendments அப்படின்னு கோலக்நாத் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சோ கோர்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட் வந்து they are sacrosanct. அதனால cannot be amended. அமெண்ட்மெண்ட் வந்து they are subject to judicial review. ஆர்டிகல் 13 வந்து கீழே லாஸ் அப்படிங்கிறது வந்து it also includes the amendments, constitutional amendments அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க கோலக்நாத் கேஸ்ல. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டர், அதாவது ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிற ஒரு டாக்டரையும் இந்த கோலக்நாத் கேஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கோர்ட் டிசிஷன் இருக்குல்ல, பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை நினைச்ச மாதிரி அமெண்ட் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதே மாதிரி ஆர்டிகல் 13 கீழே லா அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்து ஒன்லி ஃபியூச்சர் கேசஸ்க்கு தான் பொருந்துமே தவிர இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ்க்கு திருப்பி இது பொருந்தாது. முன்னாடி நடந்த கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் அது மூலமா கொடுத்த அந்த கேசஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே வேலிட் தான். திருப்பி கோர்ட்ல அந்த கேசஸ் ரீஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்கும் இந்த கேஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது கோலக்நாத் கேஸ். அடுத்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 24, அதாவது 1971ல 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. இது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஏன்னா இந்த 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் 13லயும் ஒரு கிளாஸ் ஆட் பண்றாங்க, ஆர்டிகல் 368லயும் ஒரு கிளாஸ் ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 13ல என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் 4th கிளாஸ் ஆட் பண்றாங்க. அதாவது nothing in article 13 shall apply to constitutional amendment made under the article 368.
ஆர்டிகல் 368 மூலமா எந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்களோ அது இந்த 13 கீழே உள்ளடக்காது. 13னால கேள்வி ஆர்டிகல் 13னால எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 13ல கிளாஸ் 4 மூலமா ஆட் பண்றாங்க. இதே ஒரு விஷயத்த ஆர்டிகல் 368 கீழேயும் அதே ஆட் பண்றாங்க. அதே மாதிரியே பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ணவோ, வேரி பண்ணவோ, ரிப்பீல் பண்ணவோ எல்லா பவரும் இருக்கு. அது வந்து ஆர்டிகல் 13 கீழே வராது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 368ல கிளாஸ் 3 மூலமா அதே சொல்லப்பட்ட விஷயத்த இங்கே ஆட் பண்றாங்க. ஸோ ஒரே விஷயம், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அப்சல்யூட் பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆர்டிகல் 13லயும் ஆட் பண்றாங்க, ஆர்டிகல் 368லயும் ஆட் பண்றாங்க. இன்னொரு 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் மூலமா இன்னொரு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மேண்டேட்டரி பிரசிடென்ஷியல் அசென்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ஹவுசஸ் 2 ஹவுசஸ் மூலமாவும் பாஸ் பண்ற அமெண்ட்மெண்ட் பில் வந்து பிரசிடென்ட் ஷல் கிவ் த அசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷல்னா இங்க மேண்டேட்டரியா கொண்டு வராங்க, பிரசிடென்ட்டோட அசென்ட்டை மேண்டேட்டரியா கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் பில் பாஸ்ட் பை த போத் ஹவுசஸ் வந்து பிரசிடென்ட் கண்டிப்பா அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரசிடென்ட்டோட வித் ஹோல்டிங் பவரை இந்த இடத்துல முழுக்க ரிமூவ் பண்றாங்க. இந்த ஒரு விஷயமும் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. ஸோ டோட்டலா என்ன இந்த 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 368 கீழே பண்ற அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 13க்கு அப்ளை ஆகாது. அதே மாதிரியே பார்லிமெண்ட் வந்து எந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனையும், அதாவது இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. அதுவும் இந்த பவர் ரொம்ப அப்சல்யூட் பவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. 1971லயே 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. சோ இது வந்து என்னன்னா ஆர்டிகல் 31C ஆட் பண்ணுது. ஆர்டிகல் 31C என்ன சொல்லுதுன்னா, டிபிஎஸ்பில ஆர்டிகல் 39B அண்ட் ஆர்டிகல் 39C இருக்கு. சோ இந்த ரெண்டு டிபிஎஸ்பில இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ் மூலமா எந்த லாஸ் டிசைன் பண்றாங்களோ, லாஸ் கொண்டு வர லாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாலுமே இட் கேனாட் பி சேலஞ்ச்டு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 31C மூலமா கொண்டு வராங்க. இது 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, இது 1972. 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1972. சோ இது என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு கேரளா ரீஃபார்ம் ஆக்ட், இப்போ எப்படி 44 ஸ்டேட் லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் வந்து 17th ஷெட்யூல் மூலமா 17th அமெண்ட்மெண்ட் மூலமா 9th ஷெட்யூல் ஆட் பண்றாங்க. அதே மாதிரி 1972ல 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 9th ஷெட்யூல்ல ரெண்டு கேரளா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட ஆட் பண்றாங்க. இந்த 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்க்கு அப்புறம் தான் ரொம்ப லேண்ட்மார்க்கான ஒரு ஜட்மெண்ட், அதாவது கேசவானந்த பாரதி வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வருது. 1973 கேசவானந்த பாரதி கேஸ் 1973. ஸோ இதுதான் வந்து லேண்ட்மார்க்கான ஒரு ஜட்மெண்ட். இதுதான் வந்து லாங்கஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 68 days ப்ரொசீடிங்ஸ் இந்த கேஸ். இந்த கேஸ் இல்ல 13 ஜட்ஜ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் 13 ஜட்ஜஸ் கொண்ட கேஸ் இதுதான். 7:6 ரேஷியோல ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஜட்மெண்ட் பேஜஸ் வந்து 703 பேஜஸ். ஸோ இந்த கேஸ்ல கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளால இந்த 24th 25th அண்ட் 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சேலஞ்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோலக்நாத் கேஸ்லயும் சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து ரெண்டு லேண்ட் ரீஃபார்ம் வந்து 9th ஷெட்யூல்ல ஆட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் விழ ஆரம்பிச்சது இந்த சட்டங்கள் மூலமா, இந்த ரெண்டு லாஸ் மூலமா. ஸோ சுவாமி கேசவானந்த பாரதி, அதாவது இவர் வந்து ஒரு சீஃப் எட்னர் மாதா அப்படிங்கிறாங்க. இவருக்கு வந்து இவர் தான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஓனர். ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாரு. இந்த கேஸ் வந்து ரிட் பெட்டிஷன் மூலமா ஃபைல் பண்ணப்படுது. ஆர்டிகல் 26 முக்கியமா, அதாவது ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா, ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் டாமினேஷன்ஸ் டு மேனேஜ் தேர் ஓன் அஃபேர்ஸ், அவங்களோட ஓன் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணதுக்கு ரைட். ஸோ ஆர்டிகல் 26 and then ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி and then ஆர்டிகல் 19 class 1 class F, அதாவது ரைட் டு அக்யர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆர்டிகல் 19 class 1 class F 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஒமிட் பண்ணிடுறாங்க, ரிப்பீல் பண்ணிடுறாங்க. பட் இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல இந்த ஆர்டிகலையும் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, இந்த ஆர்டிகல் கீழெல்லாம் என்னுடைய ரைட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. அண்ட் தென் இந்த கேஸ்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்.
இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் என்னன்னா, இந்த மெஜாரிட்டி, அதாவது மெஜாரிட்டினா 7 பேர் 7:6 ரேஷியோல ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எந்த பார்ட்டை வேணாலும் அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட் பவர் கொடுக்க கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் வந்து என்னன்னா, சர்டன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல, இதை தாண்டி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கு, அதை ஆல்டர் பண்ற மாதிரியோ அதை டெலீட் பண்ற மாதிரியோ பார்லிமெண்ட் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். அண்ட் தென் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினுக்கு ஒரு லிஸ்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரியே இந்த லிஸ்ட் நாட் எக்ஸாஸ்டிவ்னு சொல்றாங்க, இதை மட்டும் உள்ளடக்கியது கிடையாது. இன்னும் அதாவது அடுத்தடுத்த வர ஜட்மெண்ட்ல என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ இட் கேன் பி ஆடட். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் சொன்ன கேஸ் தான் இந்த கேஷவானந்த பாரதி கேஸ், ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். அண்ட் தென் அடுத்து 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வருது. இந்த 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து வந்ததுக்கும் ஒரு ஸ்டோரி, பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா, இந்திரா காந்தி vs ராஜ் நாராயண் 1975. இப்போ வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாச்சு, எவல்யூஷன் எப்படி ஆனதுன்னு. இதுக்கப்புறம் போஸ்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, எப்படி வந்து அத வரவேற்றாங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்தது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி vs ராஜ் நாராயண் 1975 இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட் 12 ஜூன் 1975 அப்போ அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட எலெக்ஷன் 1971 எலெக்ஷனை இன்வாலிடேட் பண்றாங்க. ஸோ இந்திரா காந்தியோட லோக்சபா எலெக்ஷன் ரே பார்லி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி, உத்தரப்பிரதேஷ் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ இந்த எலெக்ஷனை வந்து இன்வாலிடேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே அவங்க வந்து கரப்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷி இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி இன்வாலிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் எம்எல் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாரு அலகாபாத் ஹைகோர்ட்ல. இவரு என்ன பண்றாருன்னா, இந்திரா காந்தி அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாரு, ஹோல்டிங் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றதுல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்து 6 வருஷத்துக்கு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கேஸ் வந்து அப்பீல் போயிருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ அப்பீல் போற நேரம் வந்து என்னன்னா, ரிசஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து ரிசஸ்ல இருந்தது, அதாவது ஒரு டெம்பரரி ரெஸ்ட், ஒரு லீவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல இருந்தது. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டே ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. இந்த ஸ்டே ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, it temporarily prevented the implementation of high court's decision. high court என்ன டிசிஷன் சொன்னதோ அது டெம்பரரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுச்சு. ஆல்சோ ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் வந்து என்ன பண்ணாருன்னா, மிஸ்ஸஸ் காந்தியோட பார்லிமெண்டரி செஷன் வந்து அட்டன் பண்ணலாம், அவங்க வந்து அவங்களோட பார்லிமெண்டரி செஷன்ஸை அட்டன் பண்ணலாம், ஆனா அவங்களால டிபேட்ஸ்லயும் ஓட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது லோக்சபால அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாரு அப்பீல். அப்போ இந்த ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இருந்த பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணிடுறாரு. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸ்ல நேஷனல் எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணிடுறாரு. ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது தான் இந்த 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வராங்க. இந்த 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 329A இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. 329A என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் இவங்களுடைய எலெக்ஷன்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது எந்த கோர்ட்டுமே இந்த எலெக்ஷன்ஸ்ல தலையிடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் கொண்டு வராங்க. இந்த ஆர்டிகலை 44th அமெண்ட்மெண்ட் மூலமா ரிப்பீல் பண்ணிடுறாங்க, என்டையராவே ரிப்பீல் பண்ணிடுறாங்க. பட் இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த ஆர்டிகலை கொண்டு வராங்க. சோ இது வந்து எப்படி இருந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட பவர், எலக்டோரல் டிஸ்பியூட்ஸை ட்ரை பண்றதுக்கான பவர், சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து இட் வாஸ் டோட்டலி டேக்கன் அவே பை திஸ் ஆர்டிகல் 329A. அதுக்கப்புறம் இந்த 329A 44th அமெண்ட்மெண்ட்ல ரிப்பீல் பண்ணிடுறாங்க. பட் இதுதான் வந்து 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அண்ட் தென் அடுத்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. இதுதான் நம்ம மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம். 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ known as the மினி கான்ஸ்டியூஷன். இதுல ஆர்டிகல் 31C முதவே நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 31C எதுக்கு என்ன கொண்டு வருதுன்னா, டிபிஎஸ்பில ஆர்டிகல் 39
பிஎன்சி வந்து அது மூலமா கொண்டு வர சட்டங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 31C இந்த 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸுக்கு மட்டும் கொடுத்த இம்யூனிட்டியை ஹோல் டிபிஎஸ்பிக்கே கொடுத்தாங்க. அதாவது வெறும் 39B அண்ட் 39C கொடுத்த இம்யூனிட்டியை எல்லா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது 36ல இருந்து ஆரம்பிச்சு ஹோல் 50 வரைக்கும் 51 வரைக்கும் எல்லா டிபிஎஸ்பிக்கும் இந்த இம்யூனிட்டி கொடுத்தாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 31C வாஸ் எக்ஸ்பேண்டட் டியூரிங் த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆல்சோ ஆர்டிகல் 368ல 5 and 4 ரெண்டு கிளாஸ் இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 368(4) கிளாஸ் 4 ஆட் பண்றாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட், ஆட் ஆர் டெலீட் எனி ப்ரொவிஷன் ஃப்ரம் பார்ட் 3. இட் கேனாட் சேலஞ்ச் பை த கோர்ட்டுங்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி வேணாலும் நீங்க அமெண்ட் பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பார்லிமெண்ட் டெலீட் பண்ணலாம். ஆனா இது வந்து கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாது, இட் கேனாட் பி சேலஞ்சு அப்படின்னு வந்து இந்த கிளாஸ் 4 சொல்லுது. கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, அமெண்டிங் பவர், பார்லிமெண்ட்டுக்கு இருக்க அமெண்டிங் பவருக்கு எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது, இட் இஸ் டோட்டலி அப்சல்யூட் அப்படின்னு வந்து சொல்றதுதான் இந்த கிளாஸ் 5. இந்த ரெண்டு கிளாஸையும் இந்த ஆர்டிகல்ல ஆட் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆர்டிகல் 31C-யும் ஆர்டிகல் 368ல கிளாஸ் 4 and 5 ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எல்லா அமெண்ட் கான்ஸ்டியூஷனை ஃபுல்லா அமெண்ட் பண்றதுக்கு எல்லா பவரும் இருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டையும் அமெண்ட் பண்ணலாம், டிபிஎஸ்பியையும் அமெண்ட் பண்ணலாம், ஃபுல் அப்சல்யூட் பவரும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூவை ஃபுல்லா ரிமூவ் பண்ணுது. அடுத்து பவர், அண்டர்ஸ்டைன்ட் பவர், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டைண்ட் பவர் கொடுக்குது. ஸோ வந்து சேலஞ்ச் பண்ணதுல இருந்து ஒரு இம்யூனிட்டி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கேஷவானந்த கேஸ்ல கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தது இந்த அமெண்ட்மெண்ட், 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மினர்வா மில்ஸ் கேஸ் வந்தது. ஸோ மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, இது வந்து இந்த கேஸ்ல தான் இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்வாலிட் அப்படின்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 31C-ஆ இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 368ல கொண்டு வந்த சேஞ்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே இன்வாலிட்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த கேஸ்ல 3 முக்கியமான ஒரு பிரின்சிபல் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஜுடிஷியல் அமெண்ட்மெண்ட்ஸ் 368 கீழே கொண்டு வர அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஆர் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு லிமிட்டட் அமெண்டிங் பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அமெண்டிங் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் வெரி லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 3 and பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஹார்மனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்டு ரைட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ரெண்டுமே ஹார்மோனியஸா நம்ம கொண்டு போகணும். ஈச் ஒன் cannot be destroyed to promote the other அப்படின்னு வந்து இந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்த கேஸ் தான் வாமன் ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். 1981 வந்த கேஸ் வாமன் ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுலதான் வந்து டெம்போரலா டிவைட் பண்ணி ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷனை சொல்லியிருப்பாங்க. ஸோ கேஸ் ஜட்மெண்ட் 24th April 1972, இதுதான் ஜட்மெண்ட் வந்த கேஷவானந்த கேஸ். ஸோ இந்த டேட்ல இருந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் 368 கீழே பார்லிமெண்ட் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து they are subject to basic structure test. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு they are subjected. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் வந்து பண்ணணும், இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டேட்டுக்கு பிஃபோர் முன்னாடி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து they are valid, they are not subject to any judicial review or basic structure test. ஏன்னா இந்த மினர்வா மில்ஸ்ல இந்த கேஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேசஸ் ரீஓபன் பண்ண சொல்லி நிறைய பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அதனால கோர்ட் வந்து இந்த ஒரு டிசிஷன் வாமன் ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியால இந்த டிசிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன், ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஒன்லி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் கேசஸ்க்கு தான் பொருந்துமே தவிர இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ்க்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வாமன் ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல. ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினோட எவல்யூஷன், எப்படி எவால்வ் ஆனிச்சு, எப்படி வந்து எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போஸ்ட் எவல்யூஷன் என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. இப்போ நம்ம ஆர்டிகல் 368 என்னன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்டோட பவர் அண்ட் ப்ரொசீஜர்
பார்த்தோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தோம். பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு? 368 கீழே அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஆனா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து தே ஆர் சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஒன்லி பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் பட் தி அமெண்ட்மெண்ட் கேனாட் ஆல்டர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம். இது வரைக்கும் நடந்தல. சோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் எடுத்தோம். அந்த கேஸ் அந்த பாதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் கொண்டு வந்தாங்க. இது மூலமா பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்டோட அமெண்டிங் பவர்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். அந்த அடுத்து வந்து இப்போ ப்ரொசீஜர், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ் அண்ட் தென் சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ். இந்த 2 டைப்ஸுமே ஆர்டிகல் 368 மூலமா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஆர்டிகல் 368 மூலமா 2 விதமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஒன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அங்க அதாவது ஜாயிண்ட் சிட்டிங்ல கிடையாது. ஈச் ஹவுஸ் பில் பாஸ் பண்ண பில் வந்து ஈச் ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா வருது அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அங்க வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்டா இருக்கணும், அவங்க ஓட்டம் பண்ணிருக்கணும், பிளஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். இது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறோம். டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ்ல மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி கால்குலேஷன் பண்ணுவாங்க. சோ இது ஒரு ப்ரொசீஜர், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அடுத்தது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷன் பை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிளஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். இது கூட ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ் அப்படின்னா அப்ரூவல் ஃப்ரம் half of the state. இப்போ 28 ஸ்டேட் இருக்கு. கன்சென்ட்ட ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றது மூலமா வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ராட்டிஃபிகேஷன் பை தி ஸ்டேட், இது ரெண்டுமே இருக்கணும். அந்த அடுத்து வந்து இது ஆர்டிகல் 368 மூலமா 2 ப்ரொசீஜர். அடுத்து சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த சிம்பிள் மெஜாரிட்டிக்கு அமெண்ட்மெண்ட் தேவையே கிடையாது. ஆர்டிகல் 368 மூலமா ஹலோ சார் சார் கேக்குதுமா? நீங்க பேசுங்க. கேக்குதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 368 மூலமா 2 ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒன்னு அண்ட் தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜெயராஜ். ஆமாங்க சார், அதான் சொன்னேன் நான். வாய்ஸ் கீர்த்தி மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. டவர் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கா, சிக்னல் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஓகே சார். சார் இப்பயும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா சார்? இல்ல, இப்ப கிளியரா இருக்கு. இப்ப பேசும்போது கேக்குது. ஆயிடுச்சு. சோ வந்து ஆர்டிகல் 368 மூலமா 2 ப்ரொசீஜர் இருக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர. ஒன்னு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட். அடுத்து வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது 50% பிரசன்ட் இருந்தா போதும், அதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பில் வந்து எய்தர் ஆஃப் ஹவுஸ் பார்லிமெண்ட்ல இருந்து எய்தர் ஹவுஸ்ல வந்து பில் பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பில் வந்து மினிஸ்டராவும் இருக்கலாம், இல்ல ஒரு பிரைவேட் மெம்பர் யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பில் வந்து பிரசிடென்ட்டோட ப்ரியார் பெர்மிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமே இல்ல. ஹவுசஸ் வந்து தானாவே பில் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி பில் வந்து ஈச் ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணணும். சொன்ன மாதிரி அமெண்ட்மெண்ட் எந்த ஒரு என்ன டாபிக் என்ன அமெண்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர் போகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷனா, இல்ல சிம்பிள் மெஜாரிட்டியா, அந்த மாதிரி அது என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ வந்து ஈச் ஹவுஸ்ல பாஸ் பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்ல பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலா தான். அதுக்கப்புறம் பில் வந்து
பிரசிடென்ட்டோட அசன்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அதாவது ஷல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. பிரசிடென்ட் அசன்ட்டை மேண்டேட்டரி பண்ணிருப்பாங்க. சோ இந்த பிரசிடென்ட் அசன்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்கு. பில் பாஸ் பண்ணணும். ஏன்னா அவர் மேடம் ஒரு வாய்ஸ் வித்ஹோல்ட் பிரேக் பண்ணி ஆகுது. வச்சிருக்காரு அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி. சார் இப்போ இப்ப கிளியரா இருக்குங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு இப்போ சிக்னல் கேக்குதா சார்? கொஞ்சம் இப்போ ஓகே தான் மேடம், எஸ் பேசுங்க. சார். எஸ் சார். சோ பிரசிடென்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வர பில்ல அசன் கொடுக்கறது. ரெண்டாவது அந்த பில்ல வந்து வித்ஹோல்ட் பண்றது. ஆனா அவர் வித்ஹோல்ட் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அந்த பில்ல வித்ஹோல்ட் பண்றாரு, அசன் கொடுக்கல அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி. ஏன்னா 24th அமெண்ட்மெண்ட்ல பிரசிடென்ட்டோட அசன்ட்டை மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. சப்போஸ் அவர் அந்த பில்ல வித்ஹோல்ட் பண்ணாதான் அது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா பிரசிடென்ட் வந்து இட் இஸ் லயபிள் டு பி இம்ப்ளீச்டு. அந்த அளவுக்கு அவர் லயபிள். சோ இது கான்ஸ்டிடியூஷனை டிஃபைன் பண்ணலதான், ஆனா we should interpret in that manner. இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். எதர் ரிசைன் ஆர் ஹி வில் பி இம்ப்ளீச்டு. சோ அவருக்கு வேற வழியே இல்ல, அவரு அசன்ட் கொடுத்துதான் ஆகணும். இதுதான் வந்து 24th கான்ஸ்டிடியூஷன் மூலமா மேண்டேட்டரியா கொண்டு வந்தது. சோ பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்துறாரு. இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட். இப்ப இந்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். எந்தெந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்தெந்த ப்ரொசீஜர் மூலமா கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது இதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் தேவையே கிடையாது, 368 கீழே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் பை சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது ஓவரால் 50% பிரசன்ட் இருந்தா போதும், ஓட் பண்ணா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இல்ல அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், இல்ல அதாவது இது ரெண்டுமே ஆர்டிகல் 3 and 4, அதாவது 2 and 3 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்ல நம்ம படிப்போம். சோ இதுக்கு கீழே கொண்டு வர அமெண்ட்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்றதுதான். இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், நம்பர் ஆஃப் presiding judges of the Supreme Court, and then use of English in Parliament, changes in 5th and 6th schedule. இதெல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட். And then in the amendment, for amendments relating to these areas, there is no need of Article 368. Simple majority is enough by the Parliament. அதே மாதிரியே பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாவும் ராட்டிபிகேஷன் பை த ஸ்டேட் மூலமாவும் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகலையோ அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில கவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த அடுத்து வந்து ராட்டிபிகேஷன் பை 1/2 ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த ப்ரொசீஜர் எப்போ ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் எந்த மாதிரினா, எலெக்ஷன் அண்ட் மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் சம்பந்தமா, இல்ல எக்ஸ்டென்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட், இல்ல ப்ரொவிஷன்ஸ் டீலிங் வித் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், இல்ல வந்து 7th ஷெட்யூல் பத்தி, இல்ல ஆர்டிகல் 368 பத்தியே கூட இந்த ராட்டிபிகேஷன் பை 1/2 ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா இந்த ராட்டிபிகேஷன் பை 1/2 ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர் மூலமா கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா கொண்டு வரது. ஃபண்டமெண்டலி டிபிஎஸ்பிஸ் இது ரெண்டுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா தான் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா முதல்ல பார்த்தோம் 2/3 ஆஃப் த மெம்பர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிளஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி. இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் தி அமெண்ட்மெண்ட். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அண்ட் தி ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட். Thank you so much. மேடம் Sir, ஓகே,
வாய்ஸ் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். அதான் சார் இன்னைக்கு டாபிக் தான் சார், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் அண்ட் அதோட ப்ரொசீஜர் எப்படி ஓகே. அமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஹலோ சார் சொல்லுங்க. கேக்குதா திருச்சி? எஸ் சார் எஸ் சார். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியல, அந்த டாக்டரினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யுவன் ராவ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் செட்டில் ஆச்சு. இந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் செட்டில் ஆனது கேசவானந்த பாரதி கேஸ். பட் இந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கப் பண்ணது வந்து யுஎன் ராவ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆமா, அதான் யு நாராயண ராவ். ஓகேங்க. அதான் யுவன் ராவ் கேஸ் தான் அதுக்கு பேரு, ஃபேமஸா சொல்லுவாங்க யுவன் ராவ்னு. ஸோ அது ஒண்ணு. அதனால பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியல, நீங்க கேசவானந்த பாரதி கேஸை படிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் நல்லா படிக்கணும். சார் ஹலோ, அது ஒரு ஆஸ்பெக்ட். நீங்க சொன்னதை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எஸ் சார். அதுல நீங்க விட்டு போனது இது ஒண்ணு. மத்த யாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் பேசுங்க, நான் திருப்பி